விரைவில் புதிய இயக்கம். அடுத்த யுத்தத்துக்கு தயாராகும் அண்ணாமலை. லட்சக்கணக்கான மக்களை திரட்ட முடிவு. அதிர்ச்சியில் ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. இந்திய அளவில் உள்ள முஸ்லிம்கள் வக்ஃப் வாரியம் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு ஏராளமான சொத்துக்களை ஆட்டைய போட்டு வருகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி இந்திய அளவில் அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கும் ஒரு அமைப்பு என்றால் அது இஸ்லாமியர்களின் வக்ஃப் வாரியம்தான். இப்படி அடுத்தவர்களின் சொத்துக்களை ஆட்டைய போடும் இவர்கள் தற்போது முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் மலையையும் கூறு போட வேண்டும் என்கிற திட்டத்துடன் களமிறங்கியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் என்றாலே அது தமிழ் கடவுள் முருகனின் புனித ஸ்தலம். அப்படிப்பட்ட முருகனின் திருப்பரங்குன்றம் மலையில் இந்த முஸ்லிம்கள் எப்படியோ கடந்த காலத்தில் ஒரு தர்காவை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு அவ்வப்போது சென்று தொழுகை மட்டுமே நடத்தி வந்த இவர்கள் இப்போது அதை பெரிய அளவில் பிரபலப்படுத்த வேண்டும், அந்த மலையையே தங்களுக்கும் சொந்தமாக்க வேண்டும் என்கிற திட்டத்துடன் நேற்று முன்தினம் ஆடு கோழிகளை கொண்டு சென்று அங்கு பலியிட்டு வழிபாடு நடத்த சென்றார்கள். அப்போது அங்குள்ள இந்துக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே அந்த செயல் தடுத்து நிறுத்தப்பட்டது. என்றாலும் திமுகவின் முஸ்லிம் எம்பியான நவாஸ் கனி அதையடுத்து பிரியாணி உணவை அங்கே எடுத்து சென்று அந்த மலையில் முருகன் கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் அமர்ந்து ஒரு கூட்டத்துடன் சாப்பிட்டு உள்ளார். அதோடு நாங்கள் இதே மலையில் அசைவம் சாப்பிட்டு விட்டோம், உங்களால் எங்களை என்ன செய்ய முடியும் என்பது போன்று அது குறித்த புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் அதற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், விரைவில் நான் முருகனுக்கு விரதம் கடைபிடிக்கப் போகிறேன். அந்த விரதத்தை ஊர்வலமாக சென்று திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தான் முடிப்பேன். திருப்பரங்குன்றம் என்றாலே முருகனின் முதல் படை வீடு. இது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே தெரியும். இந்த திருப்பரங்குன்றம் மலை முருகனின் ஸ்தலம் என்று 1931 நீதிமன்றமே தெளிவாக தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஆனால் இதுவரை இல்லாத அளவுக்கு திடீரென்று இஸ்லாமியர்கள் இந்த மலையை சொந்தம் கொண்டாட தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சிக்கந்தர் மலை என்று வேறு பெயர் வைத்துள்ளார்கள். அதோடு அங்கு அசைவத்தை கொண்டு சென்று அசிங்கப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன் பின்னணியில் திமுக உள்ளது. மு.க. ஸ்டாலின் செய்த தூண்டுதல், அவர் கொடுத்த தைரியத்தின் காரணமாக தான் நவாஸ் கனி எம்பி அங்கு சென்று பிரியாணி சாப்பிட்டிருக்கிறார். இதை இத்தோடு விட்டால் அவர்களுக்கு நல்லது. இந்த நிலை தொடருமானால் திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாஜக சார்பில் ஒரு பெரிய இயக்கத்தை நடத்துவோம். அந்த இயக்கத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்களை சேர்த்து திருப்பரங்குன்றம் என்கிற முருகனின் படை வீட்டில் எந்த தீய சக்திகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடமில்லை என்று மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம். அதனால் மு.க. ஸ்டாலின் இந்த அரசியல் எங்களிடத்தில் ஈடுபடாது. இவரை பொறுத்தவரை இந்துக்களின் ஓட்டுகளுக்காக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவது போன்று ஏமாற்று நாடகமாடுவார். இன்னொரு பக்கம் முஸ்லிம்களை வைத்து முருகனின் அறுபடை வீட்டின் புனிதத்தை கெடுக்க திட்டமிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மகா மோசமான தலைவர் தான் இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உண்மையிலேயே இவருக்கு இந்த விஷயத்தில் அக்கறை இருந்திருந்தால் நவாஸ் கனி எம்பியை அழைத்து திருப்பரங்குன்றம் என்றாலே முருகன் மலை, அந்த பக்கம் இனிமேல் செல்லவே கூடாது என்று எச்சரித்திருப்பார். ஆனால் இவரோ அதை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்கிற திட்டத்துடன் தற்போது இஸ்லாமியர்களை பின்னாலிருந்து தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் தமிழக பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. இனிமேல் திருப்பரங்குன்றம் பக்கம் இஸ்லாமியர்கள் செல்வார்களே ஆனால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். முருகனின் அறுபடை வீட்டுக்குள் இந்துக்களை தவிர இன்னொருவன் காலடி எடுத்து வைக்க முடியாது. முஸ்லிம்களை பொறுத்தவரை திமுக ஆட்சி, இது நம்முடைய ஆட்சி. அதனால் இந்த ஆட்சி காலத்தில் திருப்பரங்குன்றத்தை நம்முடைய தர்காவுக்கு சொந்தமாக்கி விடுவோம் என்று திட்டமிடுகிறார்கள். நீங்கள் போடும் இந்த திட்டத்தை அடித்து உடைத்து தவிடுபொடியாக்குவோம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆலையை கடிப்பது போல் திருப்பரங்குன்றம் என்கிற முருகன் மலையில் ஒரு ஓரமாக ஒரு சிறிய தர்கா வைத்து தொழுகை நடத்தி வந்த நீங்கள் இன்றைக்கு அந்த மலையே அசிங்கப்படுத்த வேண்டும், முருகன் பக்தர்களை அருவருக்க வைக்க வேண்டும் என்கிற திட்டத்துடன் இதை செய்கிறீர்கள். அப்படி செய்தால் திருப்பரங்குன்றம் மலை அசிங்கமாகிவிட்டது, இது புனிதமான மலை இல்லை என்று இந்துக்கள் அங்கு வரமாட்டார்கள். அதன் பிறகு நாம் மொத்தமாக இந்த மலையை அபகரித்து கொள்ளலாம் என்கிற திட்டத்துடன் நவாஸ் கனி தலைமையில் இஸ்லாமிய கூட்டம் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நினைப்பது கனவில் கூட நடக்காது. திருப்பரங்குன்றம் என்றாலே அது முருகனின் புனித ஸ்தலம் என்பதை மேலும் அழுத்தமாக பதிவு செய்யும் வகையில் விரைவில் பாஜக ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கி இந்த நாட்டுக்கு புரிய வைப்போம். அதற்காகவே நான் விரதமிருந்து திருப்பரங்குன்றம் முருகனிடத்தில் எனது முதல் கோரிக்கையை வைக்கப் போகிறேன்.
அதிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அறுபடை வீடுகளையும் பாதுகாக்கும் அனைத்து முயற்சிகளிலும் தமிழக பாஜக இறங்கும் என்று அண்ணாமலை ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அடுத்த செய்தி, ரத்து செய்த அண்ணாமலை, அடித்துக்கொண்ட ஸ்டாலின், எடப்பாடி. மத்திய அரசு சார்பில் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் விடப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து அங்குள்ள விவசாய மக்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. காரணம், மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்க திட்டம் கொண்டு வரப்போவதாக தமிழக அரசிடத்தில் அனுமதி கேட்டபோது இவர்கள்தான் அந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எப்படி பரந்தூர் விமான நிலையத்துக்கு இடம் தேர்வு செய்து கொடுத்தார்களோ அதே போன்று டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கும் தமிழக அரசுதான் இடம் ஒதுக்கீடு செய்து கொடுத்தது. ஆனால் மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் குதித்ததால் அதிர்ச்சியடைந்த மு.க.ஸ்டாலின் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு 10 மாதங்களுக்கு பிறகு டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யுமாறு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். இப்படி ஒரு விஷயத்தை மு.க.ஸ்டாலின் சட்டசபையில் பேசிய போது, அந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தபோது அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் இப்போது மு.க.ஸ்டாலின் பின்வாங்குகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே அப்போது சுட்டிக்காட்டினார். இப்படியான நிலையில் அரிட்டாப்பட்டியில் பெரிய அளவில் போராட்டம் வெடித்து வந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு சென்று மக்களிடத்தில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர்கள் இந்த திட்டத்தினால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அதை ரத்து செய்தே ஆக வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். அதன் காரணமாகவே இது சம்பந்தமாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது டங்ஸ்டன் சுரங்க திட்டம் அரிட்டாப்பட்டியில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது அங்குள்ள மக்கள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் தற்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு தாங்கள்தான் காரணம் என்று மு.க.ஸ்டாலினும் எடப்பாடியும் போட்டி போட்டு எக்ஸ் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இதுகுறித்து ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த திட்டத்தை கொண்டு வரும்போதே நாங்கள் எதிர்த்தோம், ஆனால் எங்களை மீறி கொண்டு வந்தார்கள். அதனால் தான் அதற்கு எதிராக நான் சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தேன். அதனால் மத்திய அரசு இப்போது பணிந்து விட்டது என்று பதிவிட்டுள்ளார் ஸ்டாலின். அதையடுத்து எடப்பாடி பழனிசாமியோ, டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக நாங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பதிவு செய்தோம். இந்த திட்டத்தால் மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு உள்ளது என்பதை எடுத்துரைத்தோம். அதனால்தான் அதை புரிந்து கொண்டு அந்த திட்டத்தையே பாஜக அரசு இப்போது ரத்து செய்துள்ளார்கள். அதனால் இது அதிமுகவின் செயல்பாடுக்கு கிடைத்த வெற்றி என்று எடப்பாடி அறிவித்துள்ளார். இப்படி இது சம்பந்தமாக முழுக்க முழுக்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மக்களை சந்தித்து அவர்களின் மனநிலையை அறிந்து அதன் பிறகு மத்திய அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த திட்டத்தை ரத்து செய்ய வைத்திருக்கிறார். இப்படி டங்ஸ்டன் சுரங்கம் ஏலத்தை ரத்து செய்ய முழுக்க முழுக்க அண்ணாமலையே காரணமாக இருந்த போதும் மு.க.ஸ்டாலினும் எடப்பாடியும் தங்களது எதிர்ப்பே இந்த ரத்துக்கு காரணம் என்பது போன்ற செய்தி வெளியிட்டு அண்ணாமலையின் முயற்சிக்கு கிடைத்த இந்த வெற்றியை தங்களது வெற்றியாக வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். நண்பர்களே, திருப்பரங்குன்றம் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடு என்ற போதும் சமீப காலமாக இஸ்லாமியர்கள் அந்த மலையில் அமைந்துள்ள தங்களது தர்கா மூலம் அதில் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருப்பதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள எச்சரிக்கை செய்தி மற்றும் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப் போவதாக மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து அங்குள்ள விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியது. அதன் பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த திட்டத்தை ரத்து செய்ய வைத்த போதும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தங்களது எதிர்ப்பு காரணமாகவே மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்துவிட்டதாக மார்தட்டி கொண்டு வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.